டெட் எக்ஸாமில் ஈஸியாக ஸ்கோர் செய்ய சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெட்டாகாலஜி பிரின்சிபல்ஸ் நம்ம ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கணும். நம்ம பிஃபோராகவே செப்பலோகாய்டல் பிரின்சிபல் அண்ட் ப்ராக்சிமோ டிஸ்டல் பிரின்சிபல் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபலை பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்டினியூஸ் பிரின்சிபல். கண்டினியூ பிரின்சிபல்னால் என்ன, மீனிங், டெஃபினேஷன், ஃபீச்சர்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் டயக்ராமேட்டிக்காகவும் அது நெக்ஸ்ட்டு எம்சிக்யூ ரிப்பீட்டட் எம்சிக்யூ அண்ட் ஒன் லைன் ரிவிஷனை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கண்டினியூஸ் பிரின்சிபல் என்றால் என்ன? குழந்தையினுடைய வளர்ச்சி நிறுத்தமில்லாமல் தொடர்ந்து நடைபெறும் என்பதை கூறும் விதி தான் கண்டினியூஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா குழந்தை கருவில் இருந்து தொடங்கி அதோடைய வாழ்நாள் முதிர்ச்சி அடைகிற வரைக்கும் ஏற்படுற அந்த உடலில் ஏற்படுற மாற்றங்களை பொறுத்து கண்டினியூ மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு செயல்முறையை தான் சொல்லியிருக்காங்க கண்டினியூட்டி பிரின்சிபல். எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குழந்தை ஒரே நாளில் பேசவும் எழுதவும் நடக்கவும் கற்றுக்கொள்ளாது. வளர்ச்சி மெதுவாக நடைபெறும், படிப்படியாக தான் நடக்கும், தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்க கருவிலிருந்து ஆரம்பித்து அவங்க அவங்களுடைய முதிர்ச்சி அடையும் பருவம் வரையும் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூட்டி பிரின்சிபல் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது உதாரணம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அப்புறம் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இப்போது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன நடக்குது அந்த பேபிக்குன்னு பார்க்கலாம். தலையை தூக்குதல், உட்காருதல், நின்று நடப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேபி பிறந்த உடனே அவங்களுடைய தலை ஃபிட் ஆகும். நெக்ஸ்ட்டு அவங்க உட்காருவாங்க, அப்புறம் நிற்க ஆரம்பிப்பாங்க, நடக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். செகண்ட் ஃபீச்சர்ஸில் பார்க்க போனால் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, குழந்தை அழுகிறாங்க, க்ரையிங் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஏற்படும். ரெண்டாவது ஒலி, ஒரு சவுண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சொல்லுனா ஒரு வார்த்தைகளாக பேச ஆரம்பிப்பாங்க, அப்பா அம்மா அந்த மாதிரி. அப்புறம் வாக்கியமாக அவங்க கோர்த்து பேசுவாங்க, அது வாக்கியம். அழுதல், ஒலி, சொல், வாக்கியம், இதுதான் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் டெவலப் ஆகுது. தேர்ட் ஒன் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். நினைவு, சிந்தனை, ரீசனிங். நினைவுனா நினைவுபடுத்துகிறாங்க, மெமரி பண்ணுறாங்க. சிந்தனை, சிந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான சிந்தனைக்கான ரீசன் என்னன்றதை அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அவங்களுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வளர்ந்துருக்கும். அதான் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டு. ஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்னா தலை தூக்குதல், உட்காருதல், நின்றல், நடப்பது. அதுக்கு அடுத்தது லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்னா குழந்தை அழுதல், ஒலி, சொல், வாக்கியம். அதுக்கப்புறம் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், நினைவு, சிந்தனை, ரீசனிங். இதான் கண்டினியூ பிரின்சிபலோடைய எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வளர்ச்சி மற்றும் ஓட்டம். வளர்ச்சி மற்றும் ஓட்டம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வளர்ச்சி ஓட்டம். டெவலப்மெண்ட்டுடைய ஆர்டர். ஃபஸ்ட்டு என்னன்னா கரு எப்படி உருவாகுது. கரு உருவானதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பள்ளி பருவம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் இளமை பருவம், அதுக்கப்புறம் பெரியவராங்க, முதிர்ச்சி அடைகிறாங்க. இதுதான் வளர்ச்சின ஓட்டம். எதனுடைய வளர்ச்சின ஓட்டம்னா கண்டினியூ பிரின்சிபலோடைய வளர்ச்சியின் ஓட்டம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கண்டினியூ பிரின்சிபலோடைய MCQ 1 to 15 பார்க்க போகிறோம். இதை நோட் பண்ணி வைக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் கண்டினியூ பிரின்சிபல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டினியூ பிரின்சிபல்னால் திடீர் வளர்ச்சி, தொடர்ச்சியான வளர்ச்சி, ரேண்டம் க்ரோத், வளர்ச்சி இல்லை. ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர் சொல்லியிருக்காங்க, திடீர்னு வளர்ந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேண்டமாக க்ரோத் ஆகுவாங்க. அதுக்கப்புறம் வளர்ச்சியே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டினியூ பிரின்சிபலோடைய ஆன்சர் என்னென்னா தொடர்ச்சியான வளர்ச்சி. கண்டினியூ பிரின்சிபலுடைய ஆன்சர் தொடர்ச்சியான வளர்ச்சி. நெக்ஸ்ட்டு வளர்ச்சி எப்போது ஆரம்பிக்கின்றது. வளர்ச்சி குழந்தையுடைய வளர்ச்சி எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம படிச்சிருக்கோம், ஆனால் நீங்கள் இப்போ கொஷின் கேட்குறேன். ஏ பள்ளி பருவம், பி பிறப்பு, சி கருவிலிருந்து, டி இளமையில். வளர்ச்சி எப்போது ஆரம்பிக்கும்? குழந்தை கருவில் இருக்கும் போதுலேருந்து அவங்களுடைய வளர்ச்சி ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு வளர்ச்சி எப்போது முடிகின்றது. வளர்ச்சி குழந்தையுடைய வளர்ச்சி எப்போ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் குழந்தை பருவம், செகண்ட் ஒன் பள்ளி முடிந்ததும், சி வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது, இளமை
டி இளமை. இப்போ வளர்ச்சி எப்போது முடிகின்றதுன்னா வாழ்நாள் முழுவதுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு முடிவு என்பது இல்லை. நெக்ஸ்ட் வந்து 4th ஒன் வந்து கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் என்பது ஒரு முறை மட்டும். கண்டினியூ டெவலப்மெண்ட் என்பது வந்து ஒரு முறை மட்டுமா? ஆப்ஷன் பி லைஃப் லாங் ப்ராசஸ், சி ரேண்டம், டி ஃபிக்ஸ்டு. கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றது என்னென்னா லைஃப் லாங் நடக்கிற ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்டதில் சரியானது. ஆப்ஷன் ஏ வளர்ச்சி, ஆப்ஷன் பி வளர்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப் நடைபெறும், சி வளர்ச்சி இல்லை, டி வளர்ச்சி ரேண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கீழ்கண்டதில் சரியானது என்ன? வளர்ச்சி என்பது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து. கீழ்கண்டதில் சரியானது ஆப்ஷன் ஏ வளர்ச்சி, பி வளர்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப் நடைபெறும், சி வளர்ச்சி இல்லை, டி வளர்ச்சி ரேண்டம். அப்போ கீழ்கண்டதில் சரியானது வளர்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப் நடைபெறும். நெக்ஸ்ட் ஒன் வந்து 6th வந்து கண்டினியூ பிரின்சிபல் கூறுவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வளர்ச்சி திடீர்னு நடக்கும், வளர்ச்சி வந்து தொடர்ந்து நடைபெறும், வளர்ச்சி நிற்கும், வளர்ச்சி இல்லை. அப்போ கண்டினியூ பிரின்சிபல் கூறுவது என்னது? வளர்ச்சி தொடர்ந்து நடைபெறும். ஆப்ஷன் பி ஆன்சர். அதுக்கு அடுத்தது வந்து வளர்ச்சி எந்த காலம் வரை தொடர்கிறது? ஆப்ஷன் ஏ குழந்தை பருவம், ஆப்ஷன் பி பள்ளி பருவம், ஆப்ஷன் சி வாழ்நாள் முழுவதும், டி இளமை மட்டும். வளர்ச்சி எந்த காலம் வரை தொடர்கிறதுனா வாழ்நாள் முழுவதுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து 8th ஒன் கண்டினியூ டெவலப்மெண்ட் என்பது ஒரே நாள் நடைபெறும், படிப்படியாக நடைபெறும், திடீரென நடைபெறும், ரேண்டம் ப்ராசஸ். கண்டினியூ டெவலப்மெண்ட் என்பதனால படிப்படியாக நடைபெறும். குழந்தை வளர்ச்சி ஆரம்பமாகும் இடம். குழந்தையுடைய வளர்ச்சி எங்கே ஆரம்பமாகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பள்ளியில், ஆப்ஷன் பி வீடு, ஆப்ஷன் சி கருவிலிருந்து, டி பிறந்த பிறகு மட்டும். குழந்தை வளர்ச்சி ஆரம்பமாகும் இடம் கருவில் இருந்து, குழந்தையுடைய கருவிலிருந்தே வளரும். 10th ஒன் கீழ்கண்டதில் கண்டினியூ டெவலப்மெண்ட் உதாரணம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டினியூஸ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து உதாரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிட்டிங், ஸ்டாண்டிங், வாக்கிங், பி வாக் சிட்டிங், சி ரைட்டிங், க்ரௌலிங், டி ரேண்டம் மூமெண்ட். இதில் வந்து ஆன்சர் என்னது? சிட்டிங், ஸ்டாண்டிங், வாக்கிங் தான் பர்ஃபெக்டான ஆன்சர். ஏன்னா குழந்தை எடுத்தோடனே உட்காருவாங்க, அதுக்கப்புறமா ஸ்டாண்டிங் நிற்பாங்க, அதுக்கப்புறம் தான் வாக் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கண்டினியூ டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பிரின்சிபல் தொடர்புடையது. கண்டினியூ பிரின்சிபல் எது கூட தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வளர்ச்சியுடைய திசையை பொறுத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பி வளர்ச்சி காலம் மற்றும் தொடர்ச்சி, சி மொழி மட்டும், டி சமூக வளர்ச்சி மட்டும். அப்போ கண்டினியூ பிரின்சிபல் எதனுடைய தொடர்புடையதுன்னா வளர்ச்சி காலம் மற்றும் தொடர்ச்சியுடன் தொடர்புடையது. வளர்ச்சி காலம் மற்றும் தொடர்ச்சியுடன் தொடர்புடையது. கண்டினியூ பிரின்சிபல் எதனுடன் தொடர்புடையதுன்னா வளர்ச்சி காலம் மற்றும் தொடர்ச்சி தொடர்புடையது. 12th ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா வளர்ச்சி எப்படிப்பட்ட ப்ராசஸ், வளர்ச்சின்றது வந்து எந்த மாதிரியான ஒரு செய்முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ திடீர்னு நடக்கும், ஆப்ஷன் பி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும், சி நிறுத்தமானது, டி ஒழுங்கற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. வளர்ச்சி எப்படி நடைபெறும் நமக்கு தெரியும், தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கிறது பேர் தான் வளர்ச்சி. அதுக்கப்புறம் வந்து 13 டீச்சர் என்ன புரிந்து கொள்ள வேண்டும். டீச்சர் வந்து இதனால் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கண்டினியூட்டி ப்ராசஸ் பிரின்சிபலில் வந்து என்ன புரிஞ்சுக்கிறாங்க ஒரு டீச்சர்ஸ்னால் அப்படின்றதுக்கு தான் இந்த கொஷினு. ஆப்ஷன் ஏ எல்லா குழந்தையும் சேமாக ஸ்பீடில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி வளர்ச்சி நேரம் எடுக்கும், வளர்ச்சிக்கான ஒரு நேரம் எடுக்கும், ஒவ்வொரு குழந்தைங்களுடைய வளர்ச்சியும் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி உடனே கற்றுக்கொள்ள வேண்டும்.
டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இப்போவே நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்ற மாதிரி மனநிலையில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி, வளர்ச்சி தேவையில்லை. வளர்ச்சியும் தேவையில்லை அப்படின்ற மனநிலையில் ஒரு டீச்சராக இருக்கணுமான்னு சொல்லிட்டு கொஷின் சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆன்சர் தெரியும். டீச்சர் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா, வளர்ச்சி வந்து நேரம் எடுக்கும். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் மாறுபடும். நேரம் வந்து எடுத்து தான் அவங்க வந்து ஒன்று ஒன்று கற்றுப்பாங்க. அவங்களுடைய சூழ்நிலைகள், அவங்களுடைய எல்லாமே பொறுத்து மாறுபடும் அப்படின்றத ஒவ்வொரு டீச்சருக்கும் நமக்கு தெரியும். அதனால் ஆன்சர் என்ன, வளர்ச்சி நேரம் எடுக்கும். வளருவதற்கு நேரம் எடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூஸ் பிரின்சிபல் முக்கியமானது. கண்டினியூ பிரின்சிபலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன. நெக்ஸ்ட்டு வந்து 14th கண்டினியூ பிரின்சிபல் முக்கியமானது. கண்டினியூ பிரின்சிபல் எது முக்கியமானதுன்னா, ஏ, கம்பேர் சைல்ட்ரன், குழந்தைங்கள இன்னொரு குழந்தையோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கறது. அடுத்தது வந்து பி, பேஷன்ஸ் அண்டு கிராடியூவல் லேர்னிங், அவங்களுக்கு வந்து ஒரு பேஷண்டாக அவங்கள வந்து கிராடியூவலாக லேர்ன் பண்ண வைக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து சி, சடன் லேர்னிங். டி வந்து ரேண்டம் க்ரோத். கண்டினியூ பிரின்சிபல் வந்து முக்கியமானது. பேஷன்ஸ் அண்டு கிராடியூவல் லேர்னிங்கிறது தான் சரியான விடை. அதுக்கப்புறமா வந்து 15வது கொஷின் ஆன்சர். கீழ்கண்டதில் சரியான கூற்று. ஆப்ஷன் ஏ, வளர்ச்சி ஒரு நாள் ப்ராசஸ். வளர்ச்சி ஒரு நாள் ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி, வளர்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப் நடைபெறும். சி, வளர்ச்சி இல்லை. டி, வளர்ச்சி ரேண்டம். கீழ்கண்டதில் சரியான கூற்று வளர்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப் நடைபெறும். கண்டினியூட்டி பிரின்சிபலே ஒன்லைன் ரிவிஷன் இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து வளர்ச்சி கிராடியூவல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வளர்ச்சி வந்து ஒரு கிராடியூவல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம மெமரி பண்ணிக்கலாம் ஒன்லைனில். இன்னொரு ஸ்டெப் என்ன சொல்லலாம், ஒவ்வொரு ஸ்டேஜும் மாற்றம் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்லேயும் வந்து மாற்றம் இருக்கும் அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அடுத்தது வந்து சடனாக வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது அப்படின்றதும் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப்மெண்ட் தான் நடக்கும். குழந்தை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வளருவாங்க. அதை வந்து நம்ம மெமரியில் வச்சுருக்கணும். அடுத்து லைஃப் லாங் ப்ராசஸ். இது பேபி வந்து கருவில் ஆரம்பித்து அவங்க பெரியவராக வளர்ந்து முதிர்ச்சி அடைகிற வரைக்குமே நடக்கிற ஒரு லாங் லைஃப் ப்ராசஸ் அப்படின்றத மெமரி வச்சுருக்கணும். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரோத். ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப்மெண்ட் எப்படியோ ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரோத்தும் ஆகும். அதுக்கப்புறம் ஊம்ப்லேருந்து ஓல்டேஜ், அதுதான் சொல்லியிருக்காங்க. கருவிலேருந்து முதிர்ச்சி வரைக்குமே அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கண்டினியூஸ் அப்படின்றது வந்து ஒரு தொடர்ந்து அப்படின்றதான் மீனிங். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம மெமரி வச்சுருந்தாவே இந்த பிரின்சிபலை வந்து நம்மளால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியும். கண்டினியூ பிரின்சிபல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இண்டிவிஜுவல் பிரின்சிபல்னால் என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு என்னுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.